Welcome to CSS series. இன்னைக்கு நம்ம CSS background property பத்தி பார்க்க போறோம். So background அப்படின்னா ஒரு content HTML documentல எழுதுறோமா அது டிஸ்ப்ளே ஆகும். அந்த கண்டென்ட்டுக்கு பேக்ரவுண்டில் கலர் இமேஜ் சம் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி சிஎஸ்எஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஏதாவது ஒரு கலர் வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் எலமெண்ட் ப்ளஸ் பேடிங் ப்ளஸ் பார்டர் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ இங்கே கீழே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா H1 டேகை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எலமெண்ட் செலக்டாக உள்ள டிக்ளரேஷனில் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அந்த எலமெண்ட்டில் இருக்க கண்டென்ட் ப்ளஸ் பேடிங் ப்ளஸ் பார்டர் ஃபுல்லுமே எல்லோ கலரில் டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து ஒப்பாசிட்டி ஆர் டிரான்ஸ்பரன்சி. ஒப்பாசிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் இப்போ நம்ம எல்லோ கலர் அப்படின்னு சொன்னோம், எல்லோ வந்துட்டு ஃபுல் ஷேடு இருக்கும். இப்போ நான் ஒப்பாசிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இப்போது ரேஞ்சு 0.0 1.0 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸில் ஏதாவது ஒரு வேல்யூவை நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அந்த வேல்யூவுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய எல்லோ வந்துட்டு ஒப்பாசிட்டி கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சியை நம்ம ஒப்பாசிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் RGB வேல்யூஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதில் RGBA அப்படின்ற வேல்யூஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த RGB அப்படின்னா ரெட் க்ரீன் ப்ளூன்னு பார்த்தோம். A அப்படின்றது ஆல்ஃபா பேராமீட்டருக்கு ரேஞ்ச் என்ன அப்படின்னா 0.0 to 1.0. 0.0 அப்படின்னா ஃபுல் டிரான்ஸ்பரண்ட், 1.0னா ஃபுல் ஒப்பேக். ஸோ கீழே வந்துட்டு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க RGB வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஒப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இது ஒப்பேக், இது லைட்டாக டிரான்ஸ்பரன்சி இருக்குது, இதில் லைட்டாக டிரான்ஸ்பரன்சி இருக்குது, இது இன்னும் மீது ரெண்டை விட டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட் இமேஜ். பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பேக்ரவுண்டுக்கு கலர் செட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கலர் வேணாம், ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டோடைய பேக்ரவுண்டில் இமேஜ் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிஃபால்ட்டாகவே பேக்ரவுண்ட் இமேஜில் வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு இமேஜ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், போத் ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் வைஸ். ஸோ தட் அந்த இமேஜ் வந்துட்டு சைஸ் ஸ்மாலராக இருந்தாலும் நம்மளுடைய ப்ரௌசர் டிஸ்பிளே ஃபுல்லும் கவர் ஆகிடும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம கோட் பண்ணியிருக்கோம், பார்க்கலாமா கூட. ஸோ இந்த கோடில் வந்துட்டு நான் பாடி அப்படின்ற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் கலருக்கு நான் கலர் வேல்யூ பிளாக் கொடுத்துருக்கேன். ஸோ பிளாக் கொடுத்ததால டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ கோ லைவ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகிடுச்சு, டெக்ஸ்டோடைய கலர் ஒயிட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போது டிரான்ஸ்பரன்சி ஒப்பாசிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் வேல்யூ ஃபர்ஸ்ட் 1ன்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன அவுட்புட் வருது, நோ சேஞ்சஸ். அடுத்து 0.5 எனக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி வருது, தெரியுதா? நான் 0 கொடுத்துட்டேன்னா கம்ப்ளீட் டிரான்ஸ்பரண்ட். இப்போ நான் இந்த ஒப்பாசிட்டியை கமெண்ட் பண்ணிடுறேன். அடுத்து என்ன பார்த்தோம், அடுத்த ப்ராப்பர்ட்டி RGBAல நம்மளுடைய வேல்யூஸை செட் பண்ணுறது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் RGBA நான் பிளாக்கே கொடுக்குறேன். ஸோ இதோடைய வேல்யூ நான் 1 கொடுத்துட்றேன். எனக்கு என்ன ஆகுது, 1 இருக்குது. இப்போ எனக்கு 0.5. ஸோ எனக்கு டிரான்ஸ்பரண்ட் இருக்குது. இப்போ 2 இன்னும் டிரான்ஸ்பரன்சி இருக்குது. 1.0 போயிட்டு பிளாக் சேஞ்ச். ஸோ எனக்கு பேக்ரவுண்டில் நான் பிளாக் கலர் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு என்ன ஆகுது, இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதுவே நான் வந்துட்டு 5 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி தெரியும். ஸோ RGBAல நம்ம பேக்ரவுண்ட் வேல்யூ செட் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் மட்டும்தான் ஒப்பாசிட்டி வேல்யூ சேஞ்ச் ஆகும். இதே நம்ம ஒப்பாசிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது டெக்ஸ்டாமே அப்ளை ஆகும். அடுத்து பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தோம் இல்லையா, இங்கே நான் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே URL
அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் லயன் அப்படின்ற ஒரு இமேஜ் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இங்கே லைன் டைப் பண்ணது அந்த இமேஜோடைய நேம் காட்டுது வித் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய ப்ரௌசரில் பார்க்குறேன். என்னுடைய இமேஜ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஏன்னா என்னுடைய இமேஜ் சைஸ் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனாக ஃபிட் ஆகலை. அதனால் எனக்கு ஹரிசாண்டல் வைஸ் வெர்டிக்கல் வைஸ் என்னுடைய இமேஜ் ரிப்பீட் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். Thanks for watching. If you have any doubts, please contact or comment. We'll clarify your doubts. Stay tuned for the upcoming videos.